வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக குரு பெயர்ச்சி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தோன்னா மே நம்மளுக்கு 26 2026க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னா குரு பகவானானவர் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறார். தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து குரு பகவானானவர் தனது 5ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் தனது 7ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் தனது 9ஆம் பார்வையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்குறார். இப்படி ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நிறைய அள்ளி குடிப்பாங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை முன்னாடி உழைத்த உழைப்புக்காக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உழைக்காமல் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் சீரும் சிறப்புமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்திற்கு இடம் பெறுறார். அதனால மேலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்க வேலையில். இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 9 இது மூன்றுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கவில்லை. அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி. இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்க வர வேலையில். அதிர்ஷ்டமான கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் குரு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பார்த்தீங்கன்னா ராசிகளாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதே போல் இந்த சார்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வீங்க. இந்த உதவிகளால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான கால நேர சூழல் இருக்கவில்லை. வீடு நிலம் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய யோகங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் பெரிய வரத்தை தரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருங்க. அது உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோட எதிர்பார்ப்புகளை அறிந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதனால் உங்கள் மீது அவங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாகும். அதே போல் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அன்பும் பாசமும் பெறுகிற கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த கால நேரத்தில் அதிகமாக மேலோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் நண்பர்களால் தேவையான நேரத்தில் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான இன்னொரு சிறப்பு. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உடல் மனம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் மேன்மையும் நன்மையும் அடையும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இருந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளோ மன சார்ந்த பிரச்சனைகளோ நீங்கி ஏற்றம் முன்னேற்றத்தோட நிற்க போகுது. தாய் தந்தை உறவுகள் இருந்த பகைமை உணர்வு நீங்கி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயை வணங்க. ஸ்ரீ லக்ஷ்மி கமல தரண்யம் சிம்மவரண்யே ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி லக்ஷ்மி தேவியும் அம்மனின் அருளையும் வணங்கி அம்மனின் அருளை நீங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கால நேரத்தில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபமும் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களோட திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துக்கு புதிய கிளைகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்து பெயரும் புகழும் அடைய போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபங்களும் அதே போல் மற்றவரோட உதவியும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்க போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லலாம். ஆனால் அந்த பயணங்கள்
விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு ஆதாயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண வரவோ, பொருள் வரவோ, இல்லை வாழ்க்கையில் ஒரு நிலை முன்னேற்றமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்து பணிமாற்றமும் இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்பாலினத்தோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க கணவனோட அன்பையும் ஆசையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் ஒற்றுமையாக உழைக்கிறப்போ உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த பண வரவு சார்ந்து உங்களோட குடும்பத்தோட நிலை முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த சிறப்பான செயல்பாட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான நேரங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும். அப்படி நேரங்கள் ஒதுக்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலைகள், நன்மைகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. கலை சார்ந்த துறைகளில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம்னு சொல்லலாம். குருவை சார்ந்த உங்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி அந்த கஷ்டங்களுக்கான அறுவடை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு அதை சார்ந்து வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு சிறப்பாக காணப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு சார்ந்த விஷயங்கள் ஒரு அச்சமூட்டும் வகையாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் மாறப்போகுது. மாறி இப்போ ஏற்றம், முன்னேற்றமாக போகுது. தாய் தந்தை உறவுகள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக வரப்போகுது. பிள்ளைகள் மீது அதிகமாக கவனத்தை வைங்க. அப்படி கவனத்தை வைக்கிறப்ப என்னாங்கன்னா அது சார்ந்த ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அவங்களை சார்ந்து உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. உடல் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்னால அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அவசியமாக பார்க்க வேண்டியது கொஞ்சம் முக்கியமாக இருக்குது இந்த கால நேரத்தில். அடுத்த அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் மக்களோட செல்வாக்கு உங்களுக்கு பெருக போது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வீரராக பார்க்க போகிறீங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை அம்மனின் ரூபங்களை மல்லிகைப்பூ வைத்து வணங்க. அப்படி வணங்குறப்போ உங்களுக்கு வெற்றி, ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வரும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி கமலைய தரிண்ய சிம்ஹ வரிண்ய ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அம்மனின் ரூபங்களை வணங்க. ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் துர்கா தேவையே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. இதனால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு வந்து அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த அவசரமான முடிவுகள் மூலிமா உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இன்ப சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை, ஏற்றம் அப்படிங்கிறது நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி. இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட அதிகமாக இருக்கும். உங்களோட சொல்லும் செயல் திறமையும் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போது. தொழில் வியாபாரம் விரிவாக்கம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய கிளைகள் உருவாக்குறதுனா இந்த இருக்கிற தொழிலை உங்கள் ஊர்லேயே பெரிதாக மாற்றுறது அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி 2 நட்சத்திரத்திற்கு இருக்கவில்லை. 3வது நட்சத்திரத்தை பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மிருக சீரிசம் 1, 2 பாதம். இந்த பெயர்ச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு, மனை வாங்குறதுக்கான நிதி உதவி உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்க போகிறீங்க. இந்த கால நேரத்தில் வேலையில் இருந்த பணிச்சுமை குறைந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் செய்கிற நன்மைகளும் நன்மை சார்ந்த விஷயங்களும் உங்களோட மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் நாட்டங்கள் அதிகமாகும். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், இது போல் குரு பயிற்சி, சனி பயிற்சிலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.